ஹலோ மக்களே, இந்த உலகத்துல எக்ஸ்பென்சிவான 7 ஃபுட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, புத்தா ஷேப்டு பியர்ஸ். சைனால ஹூபாய் மாகாணத்துல ஷான்சிங் ஹாங் அப்படிங்கிற ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா புத்தர் தியானம் பண்ற ஷேப்ல ஒரு பேரிக்காய் வளர்க்க நினைச்சிருக்காரு. அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு அச்சு நிறுவனத்திட்ட போயிட்டு புத்தர் தியானம் பண்ற ஷேப்ல ஒரு அச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த அச்சுல பாத்தீங்கன்னா பேரிக்காய் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே அவர் உருவாக்கின புத்தர் பேரிக்காய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. இதனாலேயே இந்த பேரிக்காய் பாத்தீங்கன்னா சைனால ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இந்த ஒரு பேரிக்காயோட விலை பாத்தீங்கன்னா 700 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. நம்பர் 2, சேகாய் இச்சி ஆப்பிள்ஸ். 1974ல ஃபர்ஸ்டா ஜப்பான்ல பயிரிடப்பட்ட ஒரு வகையான ஆப்பிள் தான் இந்த சேகாய் இச்சி ஆப்பிள்ஸ். இந்த நேமுக்கு என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல நம்பர் 1 ஆப்பிள்னு அர்த்தம். பேருக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ஆப்பிளுங்க. இந்த ஆப்பிள்ல அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம சாப்பிடுற ஆப்பிள் மாதிரி இல்லாம ரெட் கலர்ல ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆப்பிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு ஆப்பிளோட விலை பாத்தீங்கன்னா 1600 வரைக்கும் விற்கிறாங்க. இந்த ஆப்பிள்ஸை விற்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேன்ல கழுவி அதுக்கப்புறம் தான் செல் பண்றாங்களா. அப்படி என்னதான் பண்ணாலுமே இந்த ஒரு ஆப்பிளோட விலை பாத்தீங்கன்னா 1600 ரூபாய்ங்கிறது ரொம்பவே அதிகம் தாங்க. நம்பர் 3, டெக்கோபன் சிட்ரஸ். 1972ல ஜப்பான் விவசாயிகள்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாவும் கொட்டை இல்லாம இருக்கிறதுனால இந்த பழத்தோட டேஸ்ட்டுக்காக நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆரஞ்சுன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆரஞ்சோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6 ஆரஞ்சு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்பர் 4, பைஜின் ஸ்ட்ராபெரிஸ். எல்லாருக்குமே ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். சாக்லேட், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்ஸ் இது மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்ல நம்ம காமனா சூஸ் பண்றதுனா அது ஸ்ட்ராபெரி தான். நார்மலான ஸ்ட்ராபெரியே விலை அதிகம். ஆனா இந்த ஸ்ட்ராபெரிஸ் பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப காஸ்ட் ஆனது. ஒரு ஸ்ட்ராபெரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா $4000. இந்த பழத்தை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சைஸ்ல டேஸ்ட்ல இருக்க மாதிரி சேல்ஸ் பண்றாங்க. இந்த பழம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 500 ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஒவ்வொரு பழம் பாத்தீங்கன்னா 45 நாள் எடுத்துக்குது. இதனால இந்த ஃப்ரூட் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. நம்பர் 5, ஸ்கொயர் ஷேப் வாட்டர்மெலன். 2014 வரைக்கும் ஜப்பான்ல மட்டும் கிடைச்சிட்டு இருந்த வாட்டர்மெலன் பாத்தீங்கன்னா இப்போ மற்ற நாடுகள்ல கிடைக்குது. நம்ம ஊர் வெயில் காலத்துல 1 கிலோ பழம் பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஆனா ஜப்பான்ல இந்த ஸ்கொயர் ஷேப் வாட்டர்மெலன் பாத்தீங்கன்னா 62,000 வரைக்கும் சேல் பண்றாங்க. இதுல இருக்க ஸ்பெஷல் என்னன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கனால இந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்றாங்க. இந்த பழத்துக்காக ஒரு ஸ்கொயர் ஷேப் கண்டெய்னர் வச்சுதான் இந்த பழத்தை ரெடி பண்றாங்க. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் 6, ரூபி ரோமன் கிரேப்ஸ். ஜப்பான்ல இருக்க எசிகாவா மாகாணத்துல 2018ல பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்கெடுப்பு வச்சு இந்த பேரை வச்சிருக்காங்க. இந்த திராட்சையை சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, ஒவ்வொரு திராட்சையும் பாத்தீங்கன்னா 20 கிராம் அளவுலையும் சர்க்கரை சத்து பாத்தீங்கன்னா 18% இருக்க மாதிரி செக் பண்ணிட்டு தான் இந்த திராட்சையை சேல்ஸ் பண்றாங்க. இந்த திராட்சை ரொம்ப ரேரா இருக்கனால 2015ல ஒரு கொத்து திராட்சை 6,40,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 7, யுபாரி முஸ்மெலன். நாம சாப்பிட்ற முலாம்பழம் மாதிரி இல்லாம இந்த முலாம்பழம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்க விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த பழத்தோட ஷேப்லயும் டேஸ்ட்லயும் ரொம்பவுமே கவனம் செலுத்துறாங்க. இந்த பழத்தோட ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 9,15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க. 2008ல ஒரு ஜோடி யுபாரி முலாம்பழம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த பழம் உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்டா இருக்கு. இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.